நம்ம எல்லாருடைய பிளேலிஸ்ட்டுமே இவருடைய பாடல்கள் இல்லாமல் கண்டிப்பாக கம்ப்ளீட்டே ஆகாது. இவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் வந்து எல்லா வயதினருமே ரசித்து கேட்கக்கூடிய சாங்ஸாக தான் இருக்கும். நான் வேற யாரையும் சொல்லலை, நம்ம விஜய் ஆண்டனியை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் கம்போஸ் பண்ண எல்லா சாங்குமே ரொம்பவும் வைப் மெட்டீரியலாக தான் இருக்கும். நமக்கு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் கேட்க கேட்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். ஆனால் விஜய் ஆண்டனி சாங்ஸ் வந்து எப்போ கேட்டாலுமே பயங்கர வைபான ஒரு சாங்காக தான் இருக்கும். அடிக்கடி ஒரு பாட்டு வந்து மைண்டில் அடிக்ட் ஆகிடும். அப்படி எனக்கு ரீசெண்டாக வைபான பாட்டு தான் இந்த டிசும் படத்தில் வரக்கூடிய சாங். இவரை விஜய் ஆண்டனின்னு சொல்றதுக்கு பதில் வைப் ஆண்டனின்னு கூட சொல்லலாம். இப்படி இவ்வளோ பயங்கரமான சாங்ஸ் கம்போஸ் பண்ண இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இவர் கம்போஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.